அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான லஞ்ச் கோப்பம் தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி கீ ரைஸும் நான் சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுமுன்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ அதுக்கு கீ ரைஸ்க்கு தேவையான நான் முந்திரி பயிரும் கசகசாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் கசகசாவும் ஒரு 10 முந்திரி பயிரும் போட்டு ஊற வச்சதை நான் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுலாம். அந்த மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பட்டை போட்டிருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாங்க, ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் நான் ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். கசகசா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவில் கசகசா சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுலேயே ஒரு 5 முந்திரி பயிர் போட்டு திரும்ப இன்னொரு பல்ஸ் விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. இந்த மசாலா நம்ம சிக்கன் கிரேவிக்கு அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி நான் ரெடி பண்ணிடுறேங்க. ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக நான் ஒரு 50 கிராம் இருக்கவங்க கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட்டானது ஒரு 2 பட்டை போட்டிருக்கேன், ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டிருக்கேங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சது. ரம்பலை ஒன்று நறுக்கி போட்டிருக்கேன். நம்ம ரம்பலை போட்டு செய்யும்போது உங்களுக்கு செம்ம சூப்பரான டேஸ்ட்டு, ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் 1 கப் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுலாம், 2 தக்காளியும் நறுக்கி போட்டிருக்கேங்க. நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு 50% நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினது 1 ஸ்பூன் நான் இஞ்சி பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க, பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்களா ஒரு 2 ஸ்பூன் நான் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தாங்க நான் போட்டுட்ருக்கேன். கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், அதையும் போட்டுட்டு ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் உங்களுக்கு அதிகம் வேண்டாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எல்லா மசாலாவும் போட்டதும் நல்லா அதுலேயும் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வாசனை போகணும். நெக்ஸ்ட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நான் சிக்கன் எடுத்து அதோட ஆட் பண்ணிவிட்டு மல்லியில் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு தயிர் ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிக்கக்கூடாது தயிர் ரொம்ப. போட்டுட்டு கொஞ்சமாக நான் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த கிரேவி உங்களுக்கு பரோட்டா சப்பாத்தி கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணி நமக்கு அதிகம் வேணால் அதிலே தண்ணி இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு 2 விசில்லேயே உங்களுக்கு சிக்கன் வெந்துடும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பிரியாணி பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் நான் உதயம் நெய் ஊற்றிட்டுருக்கிறேன். ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது ரெண்டே சேர்த்தா கிட்டத்தட்ட 100 கிராம் நமக்கு வரும். நான் 1 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாக்கா நெய்யும் சேர்த்து ஊற்றினா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 பட்டை போட்டுறேன். நல்ல நெய் ஹீட் ஆனது. ஒரு 4 கிராம்பு போட்டுடலாம், ஒரு 4 ஏலக்காய் போட்டுடுறேங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சது. இதுலேயே ரம்பையில் நம்ம சேர்த்துடலாம். இந்த கீ ரைஸ்க்கு ரம்பையில் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ளேவரு. 1 கப்பு நான் ஸ்லைஸாக இருந்து மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா அந்த நெய்யோடு நல்லா ஒரு 50% நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் அந்த வெங்காயம் மட்டும் வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அதிலேயே ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அதோடு சேர்த்துட போகிறேங்க. நீங்கள் இந்த கீ ரைஸ் செய்யும்போது ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு 2.5 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு தனியாக 2 தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக அரைச்சி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நல்லா உங்களுக்கு கலரும் கொடுக்குங்க, ஒயிட்டாக இருக்கும் நல்லா கீ ரைஸு. ஃபைனலாக நான் மல்லி இலை கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன். புதினா கொஞ்சமாக கருப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் இலை போட்டுக்கோங்க. 1க்கு 1.5 நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இன்றைக்கி நான் கீ ரைஸு ஜீரக சம்பா ரைஸில் செய்ய போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நமக்கு ஊற வச்சிடணும் ரைஸையும். தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நான் ஒரு பக்கெட்டு ஆரோக்கியம் நான் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றும்போது உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த முந்திரி பயிர் இந்த கசகசா பேஸ்ட்டும் ஃபைனலாக எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபைனலாக தயிர் இந்த முந்திரி பயிரெலாம் அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த கீ ரைஸில் நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், நல்லா கமகமன் வாசனையோடு கொதிச்சுட்ருக்கு. இப்போ 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் மூடி வச்சுட்டு போகிறேன். இந்த கீ ரைஸ்க்கு இந்த சிக்கன் கிரேவிக்கும் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தம்மில் விட்டு போகிறேன்.
நீங்கள் தோசைக்கல்ல ஸ்டவ்வில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கூட மேலே எடுத்து வச்சு மேலே அப்படியே வெயிட் வச்சிடலாங்க. அப்படி கூட நீங்கள் தம்மில் விட்டல, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கூட அப்படியே பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து தம்மில் விட்டுற போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி நமக்கு வந்து 2 விசிலில் ரெடியாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா திக்காக செஞ்சிங்கன்னா தான் இந்த கீ ரைஸ்க்குலாம் நல்லா இருக்குங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து 1/2 மூடி தேங்காயத்தை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் தனியாக விழுதா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எடுத்து வந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த விழுதை எடுத்து 2 ஸ்பூன் இருக்கும், அதை போட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம விசில்லாம் எதுவுமே போட தேவையில்லை. தேங்காய் பால் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து விசில்லாம் எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள் அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இதை மூடி வச்சுலாம். அதுக்குள்ளே கீ ரைஸ் நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஒரு லஞ்ச் காம்போக்கும் இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து புதினா சட்னியும் நான் வந்து அரைச்சிருக்கேன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு எல்லாமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலகலன்னு வந்திருக்குங்க சாப்பாடு. ஓகே, இன்றைக்கி கீ ரைஸு நான் வந்து சிக்கன் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.